Hi friends, எல்லாருக்கும் ஹாப்பி போகி. நம்ம வீட்டில் இன்றைக்கி போகி செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். போகி அன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். போகி அன்றைக்கி நான் காலையிலேருந்து போகி கொளுத்திட்டு கோலம்லாம் போட்டுட்டு போகினாலே நம்ம வீட்டில் வந்து க்ளீனிங் வேலை தான். எல்லாமே வந்து பெட்ஷீட் துவைக்கிறது, மேட் எல்லா வேலையுமே அன்றைக்கி நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வந்தோம். முந்தின நாள் மோக்ஷி, பிரணீத், ஸ்ரீஜா 4 பேருக்கும் அதோட vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் அம்மா வந்து ஜெயச்சந்திரன் போயிருந்தோம். வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக புடவை, வேசி, சட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரனில் நிறைய ஆஃபர் சாரீஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதோட கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். போகி அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 4:30க்கே நானும் எங்கள் அப்பாவும் எழுந்து போகி கொளுத்த ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சதுனால அப்படியே எல்லாமே ரோடு எல்லாமே ஈரமாக இருந்துச்சு. அதனால் ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் வீட்டில் எடுத்து வச்ச பழசெல்லாம் போட்டு கொளுத்தி போகி செலிப்ரேஷனை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டுட்டேன். கோலத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டில் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீனிங் வேலை தான். ஒரு ஆஃப் டே வரைக்கும் எங்களுக்கு கரெக்டாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டீஸ்க்கு வந்து முந்தின நாள் நைட்டே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். மோக்ஷி வந்து போகி அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அதனால் குழந்தைங்க வந்து இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு போகி பொங்கல் அன்னைக்கு வந்து புது ட்ரெஸ் போடணுன்னு சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து வந்து 2 பேருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். நான் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. குட்டீஸ்க்கெலாம் நல்லா கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோகியோ ட்ரெஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. மோக்ஷுக்குமே எல்லாமே அழகாக க்யூட்டாக இருந்தது. எப்போவுமே வந்து குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதனால் நாங்கள் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக கலர் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். மோகிக்கு வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து 4 டேஸ்க்குமே வந்து 4 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதுதான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ மாம் சொல்லிட்டு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டி வந்து வீட்டில் போடுற மாதிரி எல்லாமே எடுத்துட்டோம். வீட்டில் நல்லா வெள்ளவும் போட்டு போகலாம். இதை மாதிரி எல்லாமே வந்து சாஃப்டாகவே எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ பர்த்டே, காது குத்தலுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நிறைய கிராண்டான ட்ரெஸ் தான் வந்துருந்தது. அந்த மாதிரி அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். சரி, நம்ம எல்லாமே அதே மாதிரி எடுத்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு எல்லா டைம்லேயும் அதை போட்டுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரினால இந்த வாட்டி எல்லாமே சிம்பிளாக எடுத்துட்டோம். நான் வந்து பர்த்டேயோட vlog போடுறேன். அதுவே எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் ஒன்று ஒன்றா இனிமேல் வந்து போட ஆரம்பிக்கிறேன். வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பட் எனக்கு போடுறதுக்கு தான் டைம் இல்லை. நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. இது மட்டும் நாங்கள் ட்வின் ட்ரெஸ்ஸாக வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு சைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மோகிக்கு வந்து XL, மோக்ஷிக்கு வந்து L. குழந்தைங்களுக்கு வந்து 2 பேருக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு பர்த்டேக்கு முந்தின வீக்கு. அதில் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு இழைச்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரணீத்துக்கு வந்து மேக்ஸில் போய்ட்டு எடுத்தோம். அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எல்லாமே வந்து பனியன் டிஷர்ட் டைப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேக்ஸில் எப்போவுமே அங்கே எடுப்போம். கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். பட் இந்த வாட்டி நாங்கள் லாஸ்ட்டு டைம் போனதுனால எங்களுக்கு கலெக்ஷன் அவ்வளோவா இல்லை. அதனால் இருந்த அதுக்கும் இந்த மாதிரி டிஷர்ட் டைப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஷர்ட்டெல்லாம் லாஸ்ட் டைம் பர்த்டேக்கு தான் எடுத்துன்றதுனால இதுவே எடுத்தாச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. இந்த டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 169. இது வந்து 3 எடுத்தால் வந்து ஒரு டிஷர்ட் வந்து 150க்கு கொடுத்தாங்க. இது 3 மட்டும் அந்த ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து 1999 இந்த இது கார்கோ பேண்ட் எடுக்கல இந்த வாட்டி. அவனுக்கு எல்லாமே வந்து ட்ரௌசராக எடுத்துட்டேன். இதுவே வந்து 499. ஏன்னா லாஸ்ட் டைம் தான் வந்து பேண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். பேண்ட்டுமே அவனுக்கு நிறைய இருக்குது. சரி, இந்த மாதிரி ட்ரௌசர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்ரீஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டாப்பு. 2மே வந்து கொஞ்சம் சிம்பிளாக செட்டிலாக இருந்தது. கலர்ஸுமே வந்து நல்லா இருந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 599. அதுக்கு வந்து 2த்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே ஒரு லெக்கின் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், சாண்டில். அது வந்து 400 சம்திங். இந்த கலர் வந்து லைட்டாக தான் இருக்குது.
ஸ்ரீஜாக்கு பிடிக்குமான்னு தெரியல, நானே தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து வி டைப் வந்து காலரு நெக்கு. இந்த பிங்க்குமே நல்லா இருந்துச்சு. பிரணீத்துக்கு வந்து போகி ட்ரெஸ்ஸு, மோகி மோக்ஷ்மி வந்து மோகி ட்ரெஸ் க்யூட்டாக வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. மத்தியானம் வந்து நான்வெஜ் தான் சமைச்சோம். அது வந்து வீடியோ எடுக்க முடியல. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30க்கு நாங்கள் வந்து நானும் அம்மாவும் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் தான் போயிருந்தோம். நாளைக்கு பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அம்மாவோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஜீவா மாமா இவங்க 3 பேருக்குமே வந்து புடவை வேஷ்டி சட்டை பேண்ட் ஷர்ட்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதை எடுக்கிறதுக்காக போயிட்டோம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றத முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க கூடாதுன்றதுனால லாஸ்ட் மினிட்ல தான் போய் எடுப்பாங்க. தான் வந்து பார்த்திங்கன்னா மோகி மோக்ஷிக்கு வீட்டு பக்கத்துலேயே ராஜேந்திராவில் வந்து எடுத்தாச்சு. சரி, அங்கே கலெக்ஷனுக்கும் இங்கே கலெக்ஷனுக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தோம். அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரணீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேஷ்டி சட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து கோட்டி சீமந்தத்துக்கு எடுத்தது சின்னதாகிடுச்சு. போய் எடுக்கலான்னு பார்த்தா சைஸே கிடைக்கல. சரி, அதனால வேறு ட்ரெஸ் எடுத்துடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து புடவை செக்ஷன் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. பை 1 get 2 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2880 ரூபா போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சாரீ வந்து தாராளமாக எடுக்கலாம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நிறையவே வந்து இந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ சாரீஸ்லேயும் நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 900 980 800 அந்த மாதிரி ஒரு வெரைட்டிலையும் ஒரு ரேட்டில் இருந்தது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த டிஷ்யூ சாரீ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கலர் காம்பினேஷன் சொன்னோன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு எல்லா கலர்ஸ்லையுமே எடுத்து காட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குபேரா பட்டு மாதிரி மாடலு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 980 and 980 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீலாம் பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி ஜெயச்சந்திரனில் சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃபேன்சி சாரீலுமே பார்த்தோம். இதுவுமே பார்த்திங்கன்னா 798 தான். இதில் வந்து நிறைய கலர் இருந்தது. இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்லுமே வந்து கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. கலர்ஸுமே இதில் நிறைய இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 680 தான். நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சாரீஸ்லாம். இந்த மாதிரி கில்டர் ஒர்க்கு ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 598 தான். 600 கிட்ட தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது சாரீஸ் கலெக்ஷனு. பூனம் சாரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இதுவுமே வந்து எல்லாமே வந்து 540 600 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஜெயச்சந்திரனில் சாரீஸ் இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. தாராளமாக நம்ம அங்கே எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீஜாக்கு வந்து டாப் எடுத்தோம். அம்மா வந்து 2 டாப் எடுத்து கொடுத்தாங்க. அதுவுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாம் XXL 3XL எல்லா சைஸ்லையுமே இருந்தது. ஸ்டார்டிங் வந்து 450லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே சூப்பராக இருந்தது டாப்பு. நம்மளுக்கு டைம் தான் இல்லை பார்க்குறதுக்கு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டு பக்கத்தில் புடவைக்காரர்கிட்ட எடுத்திருந்தேன். ஆயாக்கு சாமி கும்பிடுறதுக்காக 3மே வந்து அம்மாக்கு ஒன்று தங்கச்சிக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இதை வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே மாடலில் எடுத்துக்கணும். இது வந்து டிஷ்யூ சாரீ தான். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அம்மா வந்து லைட்டாக வந்து இந்த பூனம் சாரீ மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து சாமி கும்பிடுறதுக்காக எடுத்தது. ஜெயச்சந்திரனில் பேண்ட்டு ஷர்ட்டு. அதுக்கப்புறம் கோகுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷர்ட் ஒன்று எடுத்திருந்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு தான் எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து
நேவி ப்ளூ இந்த லைட்டு கனகாமர கலர் ஷர்ட்டு இது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுன்றதுனால அதை எடுத்தாச்சு. வேஷ்டி சட்டை வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி வந்து ஆலியாவில் எடுத்திருந்தோம், ஷர்ட் வந்து ராம்ராஜில் எடுத்திருந்தோமே, ரெண்டுமே நல்ல பிராண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தா வந்து டவல் இல்லாமல் இருக்கவே மாட்டார். டவல் ஒன்று சிம்பிளான ஒரு வெள்ளை டவல் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தது. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம். பிரணீத்துக்கு வந்து நான் ஆக்சுவலி அம்மா வந்து வேஷ்டி சட்டை எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்தா சைஸே கிடைக்கல. அதனால் சரி இது மாதிரி டெய்லி வேர் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு. அதனால் இது ஒரு செட் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரனுக்காக எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. ஸ்ரீஜாக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 டாப் எடுத்துருந்தாங்க. ஸ்ரீஜா டாப் வந்து இதில் வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. நான் அதுக்கு பதில் வந்து ஃபோட்டோ வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். ஸ்ரீஜாக்கு வந்து இந்த பிங்க் வந்து அதுக்கப்புறம் க்ரீன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். இது ரெண்டுமே கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 550 தான். கிளாத் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு சப்பாத்திக்கு மாவு பேசுறதுக்குள்ளே எங்கள் குட்டீஸ் பண்ண அலப்பற பாருங்கள். ஆமாம் இங்கே பாருமா கேமரா வந்து தட்டுவாங்க. அவன் அதை வந்து அவன் அதை தொட்டு அது அப்படி இல்லை. எங்க மூஞ்சி தெரியுதா? No, 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 no. நீ மட்டும் பேசிட்டா நான் பேசிட்டா அம்பிக்கு ஒரு ஆனந்தம். உப்புடப்பா உப்புடப்பா தண்ணி வந்து கையை சூடு தண்ணிமா, வெது தண்ணி வெது தண்ணி. கையை பிடிச்சிங்கன்னா நான் எப்படிடா பேசுவேன்? காதுலலாம் மாவு. குழந்தைங்க கியூட்னஸ் தெரியும். அக்கா வீடியோ எடுப்பேன். உப்பு உப்பு மோகி மூஞ்சில மாவு மாவு போட்டா நர நரன்னு ஆயிடும். போட்டி மாவு போட்டு ஏதோ சப்பாத்தி சுடுற பையன் மாதிரி கொடுக்குறான் பாரு. ஆயா வாங்கிக்கோ. அவ்வளோதான். கொடுத்துட்றேங்கண்ணா. எதுக்கு ஆயா? நான் கட் பண்ணி தான் எடுக்கிறேன். நான் ஜெட்டி கீழே ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு வீடியோ எவ்வளவு கேவலமா எடுக்கணுமோ அவ்வளோ வேலை பார்க்கறாங்க. அங்க அது இங்க மாவு இவரு சுத்திக்கிட்டு இருக்காரு.
சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 5 தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து ஒரு பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா வந்து நசுக்கி சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வந்து இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுனாலும் ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு தக்காளி தொக்கில். இப்போ நான் இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா லைட்டாக உப்பு போட்டு வதக்கி மூடி வச்சு வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு நல்லா குழைய வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. எப்பவுமே தக்காளி தொக்குக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலாலாம் போட்டு நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருந்தா டேஸ்ட்டே இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்காமல் நம்ம அப்படி அப்படியே போட்டுட்டோன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக இருக்கும், வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக. இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டின பிறகு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் வந்து வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி உப்பு தான் ஆட் பண்ணேன். டேஸ்ட் பார்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம போட்ட வந்து மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் கிரேவி ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தொக்காக இருந்தால் வந்து தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் வந்து இந்த மீடியம் ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிடுறேன். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் யாருக்கு வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு காம்போ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது தக்காளி தொக்கு ரெசிபி தான். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்குனா ரொம்ப பிடிக்கும். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து இட்லி, தோசை, ரைஸு, வெரைட்டி ரைஸ்க்கெலாமும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.